மக்களே வணக்கம். ஓட் ஃபார் டிவிகே விசில் சின்னத்தில் அமைக்கி விடுங்க. விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. அதே சேம் டைம் என்னோடய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் அமைக்கிறீங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்க போகிறதுனா தமிழ்நாடு எலெக்ஷன் தான். ஸோ அகைன் வந்துட்டு சொல்கிறது என்னென்னா, ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே இவங்க 3 பேர் தான் தமிழ்நாட்டில் போட்டி. ஸோ ஏடிஎம்கேல இப்போ டிஎம்கேல ஏடிஎம்கே இவங்க தான் மாற்றி வந்துட்டு இருக்காங்க. கலைஞர்கள் ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்க அப்படியே மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஸ்டாலின் வந்துட்டாரு, இப்போ எடப்பாடி இருக்காரு. ஸோ மாற்றி இவங்க இருந்தாங்க. இப்போ சென்டராக பார்த்தீங்கன்னா விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு, டிவிகே. ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு மாற்றி இதை தரேன் அதை தரேன், பஸ் ஃப்ரீ, ஆயில் ஃப்ரீ, கேஸ் ஃப்ரீ, இந்த நகைலாம் தள்ளுபடி, இந்த தள்ளுபடி, அது தள்ளுபடி, எக்ஸட்ரா சொல்லுவாங்கட்டி ஒரு தொகுதியிலும் பார்த்தோன்னா எம்எல்ஏக்கெல்லாம் இதை செஞ்சு தரேன், அதை செஞ்சு தரேன், ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அப்புறம் மதுரை எல்லாம் பார்த்தா இந்த மார்க்கெட்டை டெய்லி மார்க்கெட் ஆக்குறேன், இதாக்குறேன். அப்போ இவ்வளோ நாள் எங்கே பிடிக்கிட்டு இருந்தீங்க? இருக்கிற எம்எல்ஏ இருக்கிற கேண்டிடேட்ல இவ்வளோ நாள் எங்கே பிடிக்கிட்டு இருந்தீங்க? டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்களை எங்கே பிடிக்கிட்டு இருந்தீங்க? கேட்க தோணுதா இல்லையா? சும்மா வந்துட்டு நான் 15 வருஷமா கத்திட்டு இருக்கேன்டா, சீமான் சொல்ற மாதிரி நான் 15 வருஷமா கத்திட்டு இருக்கேன்டா, ஒருத்தனாவது எனக்கு ஓட்டு போறீங்களாடா, என் பாவம் சும்மா விடாதுங்கடா. அந்த மாதிரி மக்கள் பாவம் டிஎம்கே ஏடிஎம்கேவோட கேண்டிடேட்டை சும்மா விடாது. ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, கலைஞர் இருக்கும்போதும் சரி, ஊழல் தான். மக்கள் ஏடிஎம்கே டிஎம்கே வந்து ஊழல் தான். ஃப்ராடு பசங்க தான் எல்லாருமே. ஸ்டாலின் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், 3 பேரும் ஊழல்வாதி தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க 3 பேரும் ஆட்சி பண்ணாங்க, நான் பார்த்தேன். ஊழல் இல்லாத எவனுமே கிடையாது. கேஸ் போட்டு உள்ளே போயிட்டு ஜெயலலிதா உள்ளே போயிட்டு தான் வந்து, சசிகலா உள்ளே போயிட்டு ஊழல்வாதி தான். ஸ்டாலின் இருந்தாலும் எல்லார் பேருமே ஊழல் தான் கிடைக்குது. ஊழல் இருக்கிற நேர்வே மொத்தம் இதில் தான் நின்றுருக்காரு. எலெக்ஷன் நிற்க வச்சிருக்காரு. ஒரு தலைவர் எலெக்ஷனுக்கு ஊர் சைடில் ஒரு சின்ன கேஸ் இருந்தாலே எலெக்ஷன் நாமினேட் தாக்கல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் பெரிய ஊழல் இருக்குது. இந்த கரூரில் வந்து இந்த செந்தில் பாலாஜி ஃப்ராடு பையன் நம்பர் 1 தூக்கி போயிட்டு கோயம்புத்தூர் வச்சுருக்காங்க. அங்கே ஏதோ ஃப்ராடு பண்ணுறதுக்கு அண்ணாமலை சொல்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு கரூர்லேருந்து வந்து நாங்கள் சுயாட்சி நிற்கிறோம் இன்னும் மைத்துக்கு போய் அங்கே நிற்கிறாங்க கரூரில். எல்லாமே இந்த ஸ்டாலின் ஃப்ராடு பண்ணுற வேலை. ஆல்ரெடி கரூரில் ஃப்ராடு பண்ணி எல்லாம் மூக்கு உடஞ்சி அங்கேருந்து தூக்கி வீசி கோயம்புத்தூர் போயிட்டாங்க. கோயம்புத்தூரில் படுகொலி ஆடப்போகுது டிஎம்கே, அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அங்கே எதுக்கு போய் அந்த நிற்க வைக்கணும் கரூர்? அவங்க ஒரு கொலகார படுவாவின்னு எல்லாமே சொல்கிறாங்க. கொலகாரனுக்கு போய் இந்த சிஎம் வந்துட்டு கேண்டிடேட்டை கொடுத்துருக்காங்க. ஒஸ்ட்டு டிஎம்கே. ஸோ அதனால் வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு எரிச்சலாக இருக்குது. ஏடிஎம்கே வந்துட்டு சும்மாவே ஒரு குப்பை மாதிரி பேசிக்கிறாரு இந்த எடப்பாடி. ஒரு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான பேச்சு எவனுமே பேச மாட்டேங்கிறான். ஸோ எனக்கே வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஆக்கப்பூர்வமாக ஓரளவுக்கு டிவிக்கில் பேசுகிறாங்க, சீமான் பேசுகிறாப்புல ஆக்கப்பூர்வமாக. பட் டிஎம்கே ஏடிஎம்கே வந்துட்டு மாற்றி நான் இதை தரேன், ஓசியில் தரேன். ஸோ எல்லாமே பஸ்ஸு வந்துட்டு எல்லாருமே ஃப்ரீ, ஆல்ரெடி ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. 2000 தரேன், 2500 தரேன், 5000 தரேன், 10,000 தரேன், இப்படியே மாற்றி பேசிட்டு இதே சேம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு இதுக்கப்புறம் கொடுக்க போகிறாங்களா 2500 பஸ் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களா? உட்காந்து எல்லாருமே பஸ் ஃப்ரீன்னு சொன்னால் சும்மாவே டிரைவர் கண்டக்டர் வேலை பார்க்க மாட்டான். எல்லாருமே டிரைவர் கண்டக்டர் சுத்தமாக வேலை பார்க்க மாட்டானுங்க. ஆல்ரெடி கொள்ளடிப்பானுங்க. ஜாலியாக ஹாயாக காற்று வாங்கிக்குவோம். மக்களை மதிக்க மாட்டாங்க. டிரைவரும் மதிக்க மாட்டான், கண்டக்டரும் மதிக்க மாட்டான். ஸோ ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் இதில் வேறு ஃப்ரீ. இவர் டிவிகே தலைவர் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு விஜய் சொல்கிறது ஒரு மைனஸான பாயிண்ட் தான். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பஸ்ஸும் ஃப்ரீனா எங்கேருந்து போக்குவரத்து இயக்க முடியும்? எங்கே வேணாலும் ஏறிக்கலாம், எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம்னா இது கொஞ்சம் முக்கியமான பிளான். ஸ்டாலினாச்சும் டிஎம்கேல வந்து பிங்க் பஸ் விட்டாங்க, லேடிஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரீ. எந்த பஸ் ஃப்ரீயாக வருதோ அதில் மட்டும் தான் ஃப்ரீ. அப்படியே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் விட்டாங்க, அதுக்கப்புறம் அப்படியே குறைச்சிட்டாங்க, அப்படியே கோல்மால் பண்ணி டிக்கெட் வாங்க வச்சிட்டாங்க மக்களை. ஸோ இவர் வந்துட்டு விஜய் வந்துட்டு தமிழோட ஃபுல்லாகவே ஃப்ரீன்னு சொல்லும் போது கொஞ்சம் ஒஸ்டானு தான். ஆல்ரெடி கம்பெனி திவாலில் இருக்குது. தமிழ்நாடு கம்பெனி திவால் ஆகிடுச்சு. பியூஷ் கோயல் சொல்கிறாப்புல திவால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பணம் கிடையாது. கோடியான 10 லட்சம் கோடி 10.5 லட்சம் கோடி கடன் சொல்கிறாங்க. பட் நமக்கு என்ன தெரியும்? சொல்கிறதா நியூஸ் சொல்கிறதா தெரியும். எத்தனை கோடி கடன் சொல்லி ஆட்சியில் இருந்த ஸ்டாலினு தான் தெரியும். ஸோ எல்லாமே ஓசின்னு கொடுத்து வடிக்கிறீங்கடா. யார் கேட்டால் உங்களை ஓசியில் பஸ்ஸு ஓசி, கேஸ் ஓசி, அப்புறம் கடன் தள்ளுபடி ஓசி, கல்யாண தங்கம் ஓசி, பட்டுப்புடவை ஓசி,
யாருமே ஓசியில் உங்களுக்கு கேட்கலையே. நல்ல ஆட்சி பண்ணணும், நல்ல கல்வி, கல்வி ஓசியில் தரலாம், மருத்துவம் ஓசியில் தரலாம், அப்புறம் ஸ்கூல் ஓசியில் தரலாம், பட் எக்ஸ்ட்ரா தண்ணி, நல்ல தண்ணி ஓசியில் தரலாம், முடிஞ்ச நல்ல ஃபுட்டு ஓசியில் தரலாம். இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக தந்தால் நல்ல விஷயம். மக்களுக்கு அடிப்படையான தேவையான விஷயம் உணவு, உடை, தங்க இடம், எல்லாருக்கும் வீடு, இல்லாதவங்களுக்கு வீடு, இது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தா நல்ல விஷயம். அமெரிக்காவெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் பள்ளியில் தான் எல்லாமே இருக்குது, தனியார் காலேஜே இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ. ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லையே. தனியார் கல்லூரி ஸ்கூலு தான் வந்து பக்காவாக இருக்குது, கவர்மெண்ட்டில் வந்து அந்தளவுக்கு பக்காவாக இல்லை. ஐ மீன் பேஸ்மெண்ட் கட்டடங்கள், அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து தனியாரில் தான் நல்லாயிருக்கு. மக்கள் எல்லாமே தனியார் தான் போகிறோம், கோச்சிங் எல்லாம் தனியார் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் பணத்தை கட்டி தான் படிப்பு வாங்குறாங்க, மக்களுக்கு குழந்தைங்களுக்கு படிப்பு வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அது ஃப்ரீன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். கட்டமைப்பு வந்து தனியார் லெவலுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது நல்லாயிருக்கும். சும்மா வந்துட்டு இந்த ஃப்ரீ அந்த ஃப்ரீலாம் டசன்ட் மேட்டர். இதெல்லாம் ஏமாத்து வேலைன்னு தான் சொல்லுவேன். இது மேலும் மேலும் கடன் வாங்க தான் வைக்குமா கண்டி. கடன் இல்லாமல் ஒரு மூவ் பண்ண முடியாது ஒரு ஆட்சியை. இது எல்லாமே ஓசியில் தரேன் ஓசியில் தரேன்னு சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வாங்குவீங்க? எந்த விஷயத்தில் சீமான் வந்து கரெக்டாக பேசுகிறவள நான் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எல்லாமே ஓசின்னு சொன்னால் எங்கேருந்து பணம் வரும்? பிரிண்ட் பண்ண முடியுமா? நான் முன்னாடி ஒரு வீடியோ சொன்னேன், பிரிண்ட் பண்ண முடியுமா? தமிழ்நாட்டில் பிரிண்ட் பண்ண முடியாது. மோடியால் மட்டும் தான் பிரிண்ட் பண்ண முடியும். இந்தியாவில் மட்டும் தான், டெல்லியில் மட்டும் தான் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதர் ஸ்டேட்டில் எங்கேயும் பண்ண முடியாது. பண்ண கள்ள ஓட்டு ஆகிடும், கள்ள நோட் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாமே ஃப்ரீன்றீங்க. பட் எல்லாமே ஃப்ரீ கொடுத்தா மக்கள் எங்கேருந்து வேலைக்கு போவாங்க? நீங்கள் கொடுக்குறதுல வச்சு ஒன்றும் எல்லாரும் ஃபேமிலி ரன் பண்ண மாட்டாங்க, எல்லாமே பணக்காரன் ஆக மாட்டாங்க. ஸோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொன்னால் நல்ல விஷயம். இப்போ தான் எல்லாம் கிளம்பி கொடி பிடிச்சிட்டு இங்கே பார்த்தா இது இது ஃப்ரீ அது ஃப்ரீ இதை செஞ்சா அது தானே சொல்லிட்டு எக்ஸட்ரா சும்மா வெறுப்பேற்றிட்டு உட்காந்துருக்கானுங்க. ஆனால் பாருங்கள், ஒருத்தவங்க கூட ஒயின் ஷாப்பை நான் மூடுறேன்னு சொல்லவே இல்லை இது வரைக்கும். உங்களை டிஎம்கேல சொல்லவே மாட்டான், அது தெரிஞ்ச விஷயம். ஏன்னா கோடியே கொள்ளடிச்சு வைக்கிறதே அந்த ஒயின் ஷாப்பில் தான். 10 ரூபா பாலாஜி மாதிரி. 10 ரூபா பாலாஜி மாதிரி அந்த அளவு பேரை கேட்டாலே செம்ம இரிட்டேட்டிங் ஆகுது. எதுக்கு தான் அவங்களாம் இருக்க சாவாமல் கூட இருக்க தெரியல. மொத்த காவேரி ஹாஸ்பிட்டல் செத்து கூட நினைச்சேன், சாகலை. இந்த ஹார்ட் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், ஹார்ட்டை கிழிச்சு எடுத்துட்டாங்க. கிழிச்சாலாம் தெரியல, பொய்யா உண்மைன்னு கூட தெரியல. போய் திறந்து பார்த்தா தான் தெரியும். அதெல்லாமா ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு ரெக்கார்டை பொய்யா கொடுத்துருவாங்க. அது வேற விஷயம் வச்சு காவேரி ஹாஸ்பிட்டல் சொல்லவே தேவையில்ல, டிஎம்கே ஃபேவரட்டானது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த அளவு ஃப்ராடு பையன் அப்படி போயிடுச்சா. ஸோ ஒயின் ஷாப் வந்து யாருமே க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. க்ளோஸ் பண்ண சொல்லுவார். டிவிக்கே விஜய் வந்துட்டு சுத்தமாக வாயே திறக்கல. நான் ஒயின் ஷாப்பை மூடுறேன், நான் ஆட்சிக்கு வந்த ஒயின் ஷாப்பை மூடுறேன்னு சொல்லிட்டு. நான் தமிழக வெற்றி கழக டிவிக்கே தான் சப்போர்ட் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்ல, ஓட்டாக டிவிக்கே தான் போட போகிறேன். பட் ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுறேன்னு டிவிக்கே வாயிலேருந்து வரவே இல்லை. விஜய் வாயிலேருந்து ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ண வரவே இல்லை. அது ஒரு மைனஸ் விஜய்க்கு. ஸோ ஓட் போட்டாலும் அது ஒரு மைனஸ். ஃப்யூச்சரில் ஒரு வேளை மேபி திருந்தலாம். அவர் வெற்றி பெற்று சிஎம் ஆனார்னா அந்த அறிக்கையை வெளியிடலாம். ஒருவேளை சர்ப்ரைஸாக கூட வச்சுருக்கலாம், தெரியல என்னென்னு. ஆனால் ஒயின் ஷாப்பை நான் மூடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்னும், அதாவது ஒரு கோடி ஓட்டு உங்களுக்கு வருதுன்னா 1.25 கோடி ஓட்டு உனக்கு வந்திருக்கும். தாய்மார்கள்லாம் இன்னும் நல்லா போட்டிருப்பாங்க, லேடிஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த குடிக்காரனோட ஒய்ஃப்லாம் இருக்காங்களா, எப்பாடா இனிமேல் குடி பிரச்சனை இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஓட்டு போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஓட்டு வந்திருக்கும். அந்த ஒயின் ஷாப் பற்றி அவனுமே பேசலை. ஒயின் ஷாப் பற்றி ஏடிஎம்கே சும்மா படிப்படியாக மூடுற சொன்னாங்க, போய் இந்த எடப்பாடிலாம் மூட மாட்டான், போய். ஸ்டாலின் சுத்தமாக சொல்லவே இல்லை, பிராட பையன் சுத்தமாக சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தான் கொள்கையை போட்டுது. டிவிகே தலைவர் ஒயின் ஷாப்பை மூடுறேன்னு சொல்லவே இல்லை, அதை பற்றி ஒயின் ஷாப்பை பற்றி பேசவே இல்லை. ஸோ சீமா மட்டும்தான் நான் ஒயின் ஷாப்பை மூடிடுவேன் அப்படின்னு பக்காவாக சொன்னாப்புல. பட் மக்கள் அந்த அளவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு நாகரிகம் தெரியாமல் பேசி கிடப்போம். வாடா போடா இவன் அவன் சொல்லிட்டு பேசி தற்கொலை இது அது நிறைய பேசி கிடப்பான். அந்தளவுக்கு பேச தெரியல. எனக்கு தெரிஞ்சு மக்கள்கிட்ட தந்திரமாக பேசணும். ஒரு தலைவனாக தந்திரமாக தான் பேசணும். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லுது. ஸோ தந்திரமாக பேசணும். அவர்கிட்ட தந்திரமும் கிடையாது, மந்திரமும் கிடையாது. போகிற போக்கில் அடிச்சு விட்டு போயிட்டு கூட. அதனால தான் ஜெயிக்க முடியல. 15 வருஷமாக ஒரு எம்எல்ஏ கூட அதனால ஆக முடியல. சென்ட் ஜார்ஜி கோட்டைக்கு வந்து போகவே முடியல. ஒரு உறுப்பினரை ஒரு ஆணி கழட்ட முடியல அந்த அளவு. ஸோ கத்திட்டு தான் போகணும். நல்லா பேசுகிறாப்பல. பேசுகிறவங்களாம் வந்து தலைவனாக முடியாது. தந்திரமாக மந்திரமாக செஞ்சால் மட்டும்தான் தலைவனாக முடியும். ஸோ அதனால் அவர் மட்டும்தான் ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னார். நிறைய எதுவும் ஓசியில் தரேன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு சொல்லவே இல்லை. நல்லா குடி தண்ணி இருப்பிடம், வீடு, விவசாயங்களுக்கு பார்த்துக்கிறேன், அந்த பேச்செல்லாம் சூப்பர். பட் எடுபடலையே. மக்கள் எல்லாமே ஃப்ரீ தான் எதிர்பார்க்குறாங்க. நான் ஃப்ரீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த அளவு பேசவும் முடியல. ஆனால் பணம் எங்கேருந்து வரும்னு சொல்லிட்டு அந்த யோசிக்கிறாரு.
ஸோ அதனால் வந்து மக்களே சிந்தித்து செயல்படுங்க. எல்லா ஓசி தராங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மயங்கிடாதீங்க. யாருமே அவங்க கொடுக்குற காசை வச்சு லைஃப் ரன் பண்ண முடியாது. எல் எலெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க ஜெயிச்சு அவங்கவுங்க கோடி கோடியாக போட்டியில் வச்சுன்னு காரில் ஜாலியாக உட்காந்து சொகுசாக போயிட்டு இருப்பானுங்க. ஸோ அதனால் வந்துட்டு யாரும் மக்களுக்காக வீதியில் இறங்கி போராட மாட்டாங்க. இப்போ தான் வந்துட்டு ஐயா சாமி ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு காலில் விழுவாங்க. ஸோ அதனால் அந்த அதுவும் டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ் கூட்டணி, பிஜேபி கூட்டணிலாம் ஒஸ்ட்டு கூட்டணி. டம்மி பீஸ் கூட்டணி எல்லாருமே. காங்கிரஸ்ல இது டிஎம்கேல இருக்கிற காங்கிரஸ்லேருந்து 24 கட்சி, 26 கட்சி சத்தியம் எல்லாமே ஒஸ்ட்டு. எல்லாமே பணம் வாங்கிட்டு தான் கூட்டணியில் இருக்கானுங்க. இந்த பக்கம் திரும்பினா ஏடிஎம்கே, அதுவும் எல்லாம் பணம். ஓசியில் பணம் வாங்கிட்டு கோடி கோடியாக பணம் வாங்கிட்டு எல்லாமே ஊழல் கட்சி தான். ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கானுங்க. எல்லாம் கோடி கோடியாக வச்சுட்டு சும்மா கேண்டிடேட் எம்எல்ஏ சீட் வேணும் இதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஜாலியாக இருக்காங்க. எல்லாமே வேர்வை சிந்தாமல் உழைச்சி சம்பாதிச்சு கோடி கோடியாக வச்சுருக்கானுங்க பணத்தை. மக்கள் தான் வேர்வை செஞ்சு உழைச்சி அவன் கஷ்டத்தில் அவன் முன்னேறிட்டு இருக்கான். அதனால மக்களே, தேர்தல் திருவிழா நடந்துட்டு இருக்கு. சிந்திச்சு செயல்படுங்க. இந்த ஓசி இது தரேன் அது தரேன் ஓசியில் தரேன்னு சொல்லிட்டு மயங்கிடாதீங்க. சிந்திச்சு செயல்படுங்க. யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நீங்களா முடிவு பண்ணி போடுங்க. நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க தமிழ்நாட்டுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு ஓசிக்காக யாரும் மயங்க வேண்டாம். எல்லாரும் கொடுத்த அறிக்கை யாராலையும் நிறுவத்த முடியாது. எல்லாமே பணம் இருந்தால் மட்டும்தான் முடியும். மக்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு 7 கோடி 8 கோடி 9 கோடி மக்கள் கூட வந்திருப்பாங்க. இப்போதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஸ்டார்ட் ஆயிருக்கு. எந்தெந்த ஸ்டேட்ல எவ்வளோ மக்கள் தொகை இருக்குன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு மக்களே சிந்திச்சு செயல்படுங்க. ஓசிக்கு மயங்காதீங்க. இருந்தாலும் ஓட் ஃபார் டிவிகே, ஒரு நல்ல தலைவன், ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்த ஒரு நல்ல தலைவன், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அவருக்கு ஓட்டு போடுங்க. விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. அவரை வெற்றி பெற செய்யுங்க. என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னையும் வெற்றி பெற செய்யுங்க. நன்றி, வணக்கம்.